இந்த சுதாகர் இப்போ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா, இனியும் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே பார்த்துட்டிங்கன்னா, பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்டை காட்ட இதை பார்த்து பாக்கியா பார்த்துட்டிங்கன்னா, ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. என்ன சம்மந்தி இது? நான் கையெழுத்து போடும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ இதில் டோட்டலாகவே மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இதில் இருக்கிறது தான் நிஜம். நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து இனியாவுக்கு கிஃப்டாக தான் கொடுத்துட்டீங்க. அது தெரியாமல் நீங்கள் தான் வந்துட்டு இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்கியை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இதனால் பாக்கியா பார்த்தீங்கன்னா நில குழஞ்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோகத்திலே வீட்டுக்கு வரேன். அங்கே பார்த்துட்டிங்கன்னா வந்து கோபி ஈஸ்வரின்னு 2 பேர்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல அவங்களுக்குமே வந்து ஃபஸ்ட்டு பெரிய ஷாக்கிங்காக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு பாக்கியா நீ டென்ஷனெல்லாம் ஆகாதெல்லாம் பார்த்துக்கலாம், இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சும் தான் நீங்கள் அமைதியாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்ல, எனக்கு சம்மந்தி வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் எழுதி கொடுத்தா தான் இந்த கல்யாணம் நடக்குன்ற மாதிரி சொன்னார். அதனால தான் நானும் வேறு வழி இல்லாத நல்ல சம்மந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் அப்போவே வந்து மாற்றி எழுத சொன்னேன். நீயும் வந்து அதை படித்து பார்க்காமே வந்து கையெழுத்து போட்ட அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லி உடைக்க உடனே பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், நீங்கள் எல்லாருமே வந்துட்டு என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு எவ்வளோ நம்பினேன், நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா என்னை இந்த அளவுக்கு ஏமாற்றிட்டீங்களே, உங்களை நம்புனது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லி எனக்கு இப்போ தான் புரியுது. என்னை அந்தளவுக்கு முட்டாளாக்கி வச்சுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா நான் கண் கலங்கி நிற்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே இது பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.